Hey guys, welcome to our channel Stylish Tamilji. நம்ம color correcting, concealing and highlighting எப்படி பண்றதுனா பார்க்க போறோம். So மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் மேக்கப்ல. So மூணுமே நீங்க பண்ணாதான் உங்களுக்கு ஃப்ளாலஸான ஸ்கின் கிடைக்கும், பேஸ் கிடைக்கும் actually. So இதெல்லாம் நம்ம இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So color correcting எப்படி பண்றது, எதுக்கு பண்றோம் and conceal எப்படி பண்றது, எது மாதிரி concealers யூஸ் பண்ணனும், highlighting இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் டவுட்டா இருக்கும். So இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. So இதுக்கு உங்களுக்கு மூணு கன்சீலர் தான் வேணும். color correcting concealer, அப்புறம் உங்க ஷேட் concealer, அப்புறம் ஒரு highlighting concealer. So இந்த மூணு கன்சிலர் மட்டும் போதும். இது மட்டும் இருந்தாலே போதும், நீங்க ஒரு சூப்பரான ஒரு பேஸ், ஃப்ளாலஸான பேஸ் கொண்டு வந்துடலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது மூணுத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மேக்கப் டியூட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூ வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் தமிழ்ச்சி அண்ட் டேப் த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரெண்டு கன்சிலர் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்ட போகிறேன். ஸோ ரெண்டுமே ரொம்ப நல்ல கன்சிலர்ஸ். எலிகல் ப்ரோ கன்சிலர் இன் ஷேட் ஆரஞ்ச், அப்புறம் NYB கன்சிலர். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எனக்கு இங்கெல்லாம் பிக்மெண்ட் அண்ட் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கிறதா. ஸோ இந்த ஏரியாஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கன்சில் பண்ண போகிறோம், நியூட்ரலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட டல்னஸை அண்ட் டார்க் பிக்மெண்டேஷனை நியூட்ரலைஸ் பண்ணும். எனக்கு பிம்பிள் இல்லை, இதே உங்களுக்கு பிம்பிள் வந்து ரெட் கலரில் இருந்ததுன்னா நீங்கள் க்ரீன் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணலாம். அது வந்து ரெட்னஸை நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ எனக்கு பிம்பிள் இல்லாதனால நான் ஆரஞ்ச் கரெக்டர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹைப்பர் பிக்மெண்டட் ஏரியாஸ், உங்கள் ஆக்னி, பிளெமிஷஸ் இதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஒரு கன்சிலர் இருந்தால் போதும், நீங்கள் மற்ற கன்சிலரோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அதெல்லாம் வேறு பர்பஸ்க்கு. அண்ட் இப்போ வந்து நான் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்து ரொம்ப வந்து லைக் எப்படி சொன்னால் ஸ்கின்னாக இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிளெண்டிங் ரொம்ப முக்கியம், ஏன்னா அது ஹாஷாக தெரியக்கூடாது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எங்கெங்கே பிக்மெண்டட் ஏரியாஸ் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும் யூஸ்வலாக வந்து நான் பேஸ் மேக்கப் பண்ணுறதை விட. ஸோ பொறுமையாக பாருங்கள், ஏன்னா வந்து நான் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது பார்க்க ஹெவியாக இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஃபேராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டருக்கு பதிலாக நீங்கள் பீச் கரெக்டர் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ஸ்கின் கலருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டர் மாறும். நீங்கள் மீடியம், டஸ்கி, டார்க் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் ஆரஞ்ச் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஃபேராக இருந்தீங்கன்னா நீங்கள் பீச் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்து யூஸ் ரொம்ப ஃபேராக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கலாம். ஸோ அவங்களும் இது மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணிட்டு பண்ணலாம். இப்போ நான் நியூட்ரலைஸ் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம் அந்த பிக்மெண்டேஷன் வந்து நியூட்ரலைஸ் ஆகிடுதுன்னா அந்த ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணும்போது. ஸோ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈவனாக இருக்கும். இந்த நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ரீசனே என்னென்னா, என்னோட ஸ்கின் வந்து ஒரு இடத்துல ஒரு கலர் மாதிரி இருந்ததுன்னா நான் ஒரே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேன்னா அது எனக்கு அன்ஈவனாக இருக்கும். ஸோ என் ஸ்கின்னை வந்து நான் ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஸோ என் ஸ்கின்னை வந்து நான் இப்போ ஈவன் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது என் ஃபவுண்டேஷனும் ரொம்ப ஈவனாக அப்ளை ஆகும். ஸோ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து கன்சிலர் அப்ளை பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது போட்டு அது வந்து ட்ராக் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆரஞ்ச் கன்சிலர் உங்கள் ஸ்கின்னை விட்டு வந்துடும். ஜஸ்ட் இது மாதிரி வந்து பஃபிங் மோஷனில் தான் அப்ளை பண்ணணும். போட்டு நீங்கள் இழுத்திங்கன்னா நீங்கள் கன்சிலர் அப்ளை பண்ண ரீசனே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டிப்லிங் மோஷனில் பண்ணலாம். நீங்கள் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிங்கன்னா மாதிரி பஃபிங் மோஷன் பண்ணுங்கள். ஸோ போட்டு ட்ராக் பண்ணி இழுத்து அந்த ஆரஞ்ச் கன்சிலரும் எடுத்துடாதீங்க உங்கள் ஸ்பாஞ்சில். ஸோ வந்து மெதுவாக பண்ணுங்கள். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி கூட நீங்கள் இன்னும் என்னோட டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷனை பார்க்கலாம். ஸோ இதுக்கு தான் நம்ம கன்சிலர் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் என்னோட பிக்மெண்ட் ஏரியாஸ்லாம் நியூட்ரலைஸ் ஆகி என் ஃபவுண்டேஷன் எவ்வளோ ஃப்ளாலஸாக அப்ளை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் வெட் அண்ட் வெல் கன்சிலர் இன் ஷேட் டார்க் கோகோ யூஸ் பண்ண போனேன். இது ரொம்ப அஃபோர்டபுளான கன்சிலர், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கன்சிலர். இது வந்து எக்ஸாக்ட் என்னோட ஃபவுண்டேஷன் ஷேட் கன்சிலர். ஸோ நான் வந்து 3 கன்சிலர் சொன்னேன், இது செகண்ட் கன்சிலர். ஸோ இந்த கன்சிலரை வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ண போகிறோம். நான் எங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து பிக்மெண்டட் ஏரியாஸ் இருக்குது, எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ் வேணும்னு நினைக்கிறேனோ அங்கே மட்டும் நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன், நிறையா அப்ளை பண்ணல. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்து நான் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். இது மாதிரி பேஸ் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வேணும்னா பில்டப் பண்ணிக்கலாம் நம்ம கவரேஜை. பட் நீங்கள் நிறைய போட்டுட்டிங்கன்னா எடுக்கிறது கஷ்டம். ஸோ கொஞ்சமாக அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எனக்கு எக்ஸ்ட்ரா கவரேஜ் தரும் என்னோட பிக்மெண்டட் ஏரியாஸ்க்கு. என் ஸ்கின் ரொம்ப ஃப்ளாலஸாக இருக்கும். ஸோ என்னோட கன்சிலர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணாததெல்லாம் இது நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். ஸோ இது ஈவன் டோன் ஆக்கிடும். அதுக்காக தான் வந்து இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஃப்ளாலஸான அந்த பேஸ் கிடைக்கிறதுக்காக.
என் கண்ணு கீழே இருக்க டார்க் சர்க்கிள்ஸ் என் பிக்மெண்டட் ஏரியாஸ் எல்லாத்தையுமே இது காமஃப்ளாஷ் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும்தான் அது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஆக்னி ஸ்கார்ஸ் இருக்குது, பிளெமிஷஸ் இருக்குது, ஸோ ஆக்னி போயிட்டு அந்த வந்த மார்க்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் இதே ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ கன்சிலர் நீங்கள் எதுக்கு வந்து நம்ம கன்சிலர் அப்ளை பண்ணுறோம்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாமல் நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து மேலே லேயர் அப்ளை பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பட்ஜ் ஆகும். பட் கன்சிலர் அது மாதிரி ஆகாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் என் ஸ்கின் எவ்வளோ ஃப்ளாலஸாக இருக்குது, எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி ஹைலைட்டிங் கன்சிலர் யூஸ் பண்ணுறது எல்ஏகல் கன்சிலர் இன் ஷேட் ஃபான். எப்போவுமே உங்களுக்கு ஹைலைட்டிங் கன்சிலர் உங்கள் ஷேடை விட 2 ஷேட் லைட்டாக இருக்கணும், எல்லோ அண்டர் டோனில் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஹைலைட்டிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நான் பார்த்தேன்னா ஒரு வி மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன் என் ஐக்கு கீழே. ஸோ நீங்கள் இப்படி தான் வந்து ஹைலைட் பண்ணணும். எப்போவுமே இன்னர் கார்னரில் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும், அவுட்டர் கார்னர் போக போக வந்து கொஞ்சம் கம்மியாகணும். ஸோ இது மாதிரி வி மாதிரி பண்ணணும். அதே மாதிரி பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அங்கேயும் ஹைலைட் பண்ணிக்கிறேன், கியூபிட் போ. ஸோ இந்த இடத்துல வந்து என் ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்காமல் இந்த இடத்துல கொஞ்சம் லைட் இருக்க மாதிரி தெரியணும். அதுக்காக தான் வந்து நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஃபோர்ஹெட் நீங்கள் இதுக்கும் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது, கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள். இப்போ அப்ளை பண்ணுங்கள், பாருங்கள் நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம முக்கியமாக ஹைலைட் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். எப்போவுமே ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி கன்சிலர் வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ப்ரஷ் வந்து உங்களுக்கு ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு போட்ட ப்ராடக்ட்லாம் எடுத்துரும். பட் நீங்கள் ஸ்பஞ்ச் வச்சு பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். இது ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சிலர். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்து மெதுவாக டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற கன்சிலர்ஸே நீங்கள் யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஆரஞ்சு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு லைட்டான எல்லோ கலர் ஷேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே தெரியும் என் ஐஸ் கீழே வந்து லைட் வந்த மாதிரி இருக்கும், பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபேஸ் வந்து எப்படி பிரைட்டாக காட்டுறது மேக்கப்லனா இப்படி தான் பிரைட்டாக காட்ட முடியும். ஸோ ஹைலைட் பண்ணால் தான் உங்கள் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் முக்கியமாக ஹைலைட் பண்ணுறது. உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டாக அண்டர் ஐஸ்க்கெல்லாம் பிரைட்டாக காட்டுறதுக்கு. ஸோ நீங்களே டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஐஷேடோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதை ஷூட் பண்ணிட்டேன். ஸோ மேபி திஸ் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோஸ் இப்போ பார்க்கலாம் நீங்களே. ஃபர்ஸ்ட் என் ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருந்ததுக்கும் இப்போ ஒரு டைமென்ஷன் கிடைக்கும் என் ஃபேஸ்க்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம ஹைலைட் பண்ணுறோம். ஸோ ஹைலைட்டிங் வந்து ரொம்ப நல்ல டெக்னிக். நீங்கள் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணால் கூட நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து செட் பண்ணணும். ஏன்னா ஃபேஸை செட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த கன்சிலர் இந்த ஹைலைட்டெல்லாம் செட் பண்ணால் தான் உங்களுக்கு க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஒரு மாதிரி எல்லாம் உங்களுக்கு திட்டாக வர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்வெட் ஆனீங்கன்னா, இல்லை கொஞ்ச நேரம் வெளியே போனீங்கன்னா. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பவுடரெல்லாம் செட் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இல்லைனா வந்து உங்கள் ஷேடில் இருக்க ஏதாவது உங்கள் காம்பேக்ட் பவுடர். ஸோ அதை வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹோல் ஃபேஸை செட் பண்ணலனாலும் நீங்கள் ஃபோர்ஹெட் உங்களுக்கு எங்கே ஸ்வெட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட். கலர் கரெக்டிங், கன்சீலிங் அண்ட் ஹைலைட்டிங் எல்லாருமே ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் எதுக்காக பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு இது 3 கன்சிலர் இருந்தால் போதும், நீங்கள் ஒரு ஃப்ளாலஸான பேஸ் அச்சீவ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஸ்டைலிஷ் தமிழ்.